வணக்கம் சார். வாங்க மிஸ்டர் ராபர்ட். நம்ம கம்பெனி ஆடிட்டர் மிஸ்டர் முத்துக்குமார் அமைதியான மனைவி, அழகான குழந்தையோட சந்தோஷமா இருக்கிறத விட்டுட்டு சமீப காலமா நம்மளை ரொம்ப சங்கடப்படுத்துறாரு. அவனை கொலை செய்யலான்னு நினைச்சேன். அவனை கொன்னுட்டா அவன் குடும்பம் அனாதையா நடுத்தருவில் நிற்கும். அந்த பாவம் நமக்கு வேண்டாம். அதனால அவனை குடும்பத்தோட க்ளோஸ் பண்ணிடு. வழக்கம் போல உன்னோட அக்கௌண்ட்ல பணம் கட்டிட்டேன். இந்த செலான். என்னதான் நாம கொலை பண்ணாலும் நம்ம கம்பெனிக்காக நாய் மாதிரி உழைச்சிருக்கான். 3 நாள் துக்கம் அனுஷ்டிக்கணும். நம்ம கன்சனுக்கெல்லாம் 3 நாள் லீவ் விட்டுடுங்க. எல்லாரும் கருப்பு கொடி கொத்திக்குங்க. ஒரு பெரிய மலர் வளையம் வாங்கிட்டு வா. கடைசியில அவன் குடும்பத்துக்கு போட்டு வரலாம். யாரு அது காலங்காத்தால கோர்ட்ல வந்து இப்படி கொரட்ட விடுறது? வேற யாரு? நம்ம பகல் கனவு பாஸ்கர் தான். அப்படி படுத்துக்கிட்டு என்னதான் கேனா காம்பானோ.
ಅದು ಬಾನತ್ತು ಮೇಲೆ ಪಲ್ಲಾನದ್ದು ಓಡತ್ತು ಮೇಲೆ ಹೊಯ್ಯಾ ಹೋ. జడ్జి గారు వస్తున్నారు, జడ్జి గారు వస్తున్నారు, జడ్జి గారు వస్తున్నారు. கொலை நடந்ததை நேரில் பார்த்ததாக கூறுகிறீர்களே, அப்போது மணி என்ன? அது எப்படி அவ்வளவு தெளிவாக கூறுகிறீர்கள்? அட இன்னாம கலை போட்டு நீ இப்படி காட்டிக்கின அண்ணாத்துக்கு தான் நான் பால்ல கொலா தண்ணி கலக்குவேன். நானும் நம்ம டப்பா குத்து நடராஜம் இல்ல புல்லா பிளான் ரிச்சாரு கழிச்சுக்கின சைக்கிள் ரிச்சால குந்திக்கின ரோட்டு மேல வந்துக்கின ஒரு வெடிச்சத்தை கட்டுக்குமா தான் நிக்கிறா கசப்பாளா சுட்டிடுச்சு பார்த்து மூடிச்சுமா. கொலையை பார்த்த பொழுது சாட்சி போதையில் இருந்திருக்கிறார். போதையின் சாட்சியை நாம் கீதையாக எடுத்துக்கொண்டால் பேதையாகி விடுவோம். எங்களுக்கு அடுக்குமொழி வரும். ஓல்டு ஸ்டைல் ஆச்ச விட்டு தொலைச்சிடும்னு இப்ப பேசுறது இல்லை. 32 வருஷம் சர்வீஸ் தான் எனக்கு. பீம் சிங் கா பேட்டா ராம் சிங், பீம் சிங் கா பேட்டா ராம் சிங், பீம் சிங் கா பேட்டா ராம் சிங். நம்மள் நிம்பல்கி கொடுத்த கண்ணை காப்பான்னு நிம்பல் பயந்துட்டான். நம்மள் வீட்டு மேலே தான் கண்ணை காப்பான், கோர்ட் மேலே கேட்க மாட்டான். நிம்பல் தைரியமா கேள்வி கேட்கலாம். கொலை நடந்த இடத்திற்கு ஏன் எதற்காக போனீர்கள்? அரக்கியா செத்து போன பாட்டி நம்ம கிட்ட கடன் வாங்கிட்டான். நம்மளுக்கு அசல் முக்கியம் இல்லை, வட்டி தான் முக்கியம். அவன் வட்டி கூட கொடுக்குறான். நகி குட்ட கண்ணை திருப்பி வாங்க சேச்சியாங்க போனான். மர்டர் நடந்துட்டான், அதை சேச்சி பார்த்துட்டான். கொலை நடந்த பொழுது நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? டமால்னு துப்பாக்கி சத்தம் கேட்டான், கண்ணை மூடிட்டான். கண்ணை மூடிட்டானா? யார்? சேச்சியே சேச்சி கண்ணை மூடிட்டான். கண்ணை மூடிக்கொண்ட நீங்கள் இவர்தான் கொலைகாரர் என்று எப்படி கூறுகிறீர்கள்? நிம்பல் நம்பல் கிட்டே ரொம்ப கேள்வி கேட்கிறான். அப்புறம் சேட்ஜி நிம்பல் கிட்டே கோர்ட் மேலே கண்ணை திருப்பி கேட்பான். நம்பல் இத்துடன் கேள்வியை முடித்துக் கொள்கிறான். எதற்காக, ஏன் நீங்கள் அவனை கொலை செய்தீர்கள்? பஞ்சாச்சரை எங்கிட்ட 25,000 ரூபாய் பணம் கொடுத்து அவனை கொலை செய்ய சொன்னார். யார் அந்த பஞ்சாச்சரம்? என்ன சார் விளையாடுறீங்க? நீங்கிற சார் பயங்கரமான ஆளு. சார், நான் தான் ப்ரொஃபசர் மேத்தா. இந்து காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்கேன். இது என் தங்கச்சி. கொலை நடந்ததை கண்ணால பாத்திருக்கா. அவளை விசாரிச்சீங்கன்னா உங்க இன்வெஸ்டிகேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏமா, நீங்க கொலை நடந்ததை நேர்ல பாத்தீங்களா? ஆமாங்க, அந்த கொலையை என் கண்ணால பார்த்தேன். பஸ் ஸ்டாப்ல நான் பஸ்ஸுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். அப்பதான் கொற்ற மழையில கார்ல வந்த அந்த கொலைகாரன் காருக்குள்ள இருந்த அந்த பச்சை குழந்தைகளையும் அவங்க அம்மா அப்பாவையும் அநியாயமா சுட்டு கொன்னான். அதை பார்த்ததும் நான் கத்துனேன். என்ன பார்த்ததும் என்ன கொல்றதுக்காக அவன் துரத்திக்கிட்டு வந்தான். ஆண்டவன் புண்ணியத்துல நான் தப்பிச்சுக்கிட்டேன். ஆமா, அவனை நேர்ல பார்த்து அடையாளம் காட்ட முடியுமா? நிச்சயமா. கான்ஸ்டபிள், அம்மா, இதுல பழைய குற்றவாளிங்க போட்டோலாம் இருக்கு. இதுல அவன் இருந்தா காட்டுங்க. சார், இவன் தான் சார். சார், he is ராபர்ட். நான் ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி படிச்சிட்டு இருக்கும்போது 1981 ஜனவரி 12 பேங்க் ராபரியில ஒரு கேஷியர் கொலை பண்ணிட்டான். எம்எம்சி கோர்ட்ல 1981 ஜூன் 14 அவனுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்திருக்காங்க. ஆயுள் தண்டனை கைதியா ஜெயில இருக்கிறவன் நேத்து ராத்திரி வெளியே வந்து ஒரு கொலை பண்ணிருக்கான. சிரிக்காம எப்படி சார் இருக்க முடியும்? திருச்சிக்குமா சார்? தேங்க்யூ வெரி மச். டேய், அன்னைக்கும் பாடத்தை பத்தி பேசாம இந்த மர்டர் கேஸ பத்தியே பேசிக்கிட்டு இருந்த உன்னை வெளியே போடா நான் ஏன்னு சொன்னேனே, அது ஞாபகம் இருக்காடா உனக்கு? மை டியர் பிரில்லியன்ட் ஸ்டூடண்ட் ஜெயபாஸ்கர். சார், நீங்களா சார்?
God bless you, my son. ஜெயபாஸ்கர், எந்திரிமா. எப்படிமா இருக்க? உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சுடா. பிராக்டிஸ் ஏதாவது பண்றியா? பிராக்டிஸ் பண்ணலான்னு தான் பாக்குறேன் சார். முடிய மாட்டேங்குதே. யாராவது ஒருத்த கள்ளச்சாராயம் குடிச்சு அவன் போலீஸ் கண்ணுல பட்டு அவனை கொண்டு வந்து ஜெயிலுக்குள்ள போட்டு எனக்கு முன்னால யாருமே அவனை ஜாமீன்ல எடுக்காம இருந்து நான் போய் ஜாமீன்ல எடுக்கட்டுமான்னு கேட்டு அதுக்கு அவன் ஒத்துக்கிட்டா தான் சார் 25-30 கிடைக்கும். டெய்லியா? மந்த்லி. வெரி புவர் ரெம்யூனரேஷன். ஜெயபாஸ்கர், நீ ஒண்ணு கவலைப்படாத. Do you know மிஸ்டர் தேசிகாச்சாரி? தெரியும் சார், பெரிய வக்கீலாச்சே. உனக்குத்தான் அவன் பெரிய வக்கீல், எனக்கு அவன் பச்சா. என்ன பார்த்து காப்பி அடிச்சு தான் அவன் பாஸ் பண்ணான். நாளைக்கு ஒண்ணு பண்ணு. நேரா காலேஜ் காம்பவுண்ட் இருக்குல்ல, அது மேல வந்து உக்காந்துக்கிட்டு நான் வந்து உன்னை கூட்டு போறேன். நானும் தேசிகாச்சாரி எப்போ அங்கதான் உட்காந்துக்கிட்டு இருப்போம். இன்ஸ்பெக்டர், உங்க அப்பா குரோம்பேட்டை துளுக்காட இருக்காட, எங்களை வந்து கவுக்குடு புடிச்சுக்குவோம். எட்டனா கொடுத்த விட்டு விட்டுருவோம். நம்ம கம்பெனில வேலை செஞ்ச ஆடிட்டர் முத்துக்குமாரியும் அவர் ஃபேமிலியும் கொடூரமா கொலை பண்ணிருக்காங்க. பத்திரிக்கையில படிச்சோன்னு பதறி போயிட்டு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இதை நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? செத்து போயிட்டாங்க, அடக்கம் பண்ணியாச்சு, அவ்வளவுதான். செத்து போனவன் நம்ம கம்பெனில சின்சியரா வேலை செஞ்ச ஆடிட்டர் முத்துக்குமார்னு சொல்றேன். அதை பத்தி கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணாமே. யாரு ஃபீல் பண்ணல? நம்ம ஹோல் கன்சர்னுக்கு 3 நாள் லீவ் விட்டுருக்கோம். எல்லாரும் கருப்பு கொடி குத்திருக்கோம், கவனிக்கல. ஜெயபாஸ்கர், காலையில இருந்து இங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்க. ஆமா சார். வெரி குட். Come on, let's go. டாக்ஸி. நேரா ஹோட்டல் அடையார் பார்க் போ. அங்க ஸ்விமிங் பூல்ல உட்கார்ந்துகிட்டு நீ வா. சார், இந்த தேசிகாச்சாரி வீட்டுக்கு போலான்னு. மை டியர் ஜெயபாஸ்கி, நான் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில படிக்கும் போது எனக்கு தினமும் ஸ்விமிங் பூல்ல 3 வேளை குளிக்கிற பழக்கம் உண்டு. இது என்ன இதுங்க இப்படி பேடா குளிக்குதுங்க? ஒன்னு தொடர்பு குச்ச மந்திச்சு விட்டா மாதிரி இருக்குதுங்க. யூ ஷுட் see the European beauties. சார், தேசிகாச்சாரி வீட்டுக்கு போலான்னு. இந்த ஐரோப்பாக்காரங்க தண்ணி மேல குதிக்கிறதும் தண்ணி உள்ள குந்திக்கிறதும் வைன் கப்பை எடுத்து குடிக்கிறதும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். Chuma Lodge. What a beauty. What a beauty. இந்த தேசிகாச்சாரி விஷயம். Bring it fast. சீக்கிரம் கொண்டாப்பா. What? 1300? Only 50 British pounds. இந்த 200 ரூபாய் டிப்ஸ் எடுத்துக்கோ. என்ன சார் 1500 200 ரூபாயா டிப்ஸ்? இதே பிரிட்டனா இருந்தா 5000 rupees செலவாயிருக்கும். மை டியர் ஸ்டூபிட் ஸ்டூடெண்ட் ஜெயபாஸ்கர், கேப் எடுத்துக்கோ, கோட் எடுத்துக்கோ. Follow me. Is this the little boy I carry? Taxi! No, auto. Yes sir. Financial drawback. We should change our program. நாதமணி கடை தானே ஜெயபாஸ்கர்? Hey boy! சார், சோடா கோலியா ஸ்பென்சரா? கோலி சோடா கொண்டா. ஸ்பென்சர்லாம் பார்ல தான். சார், இந்த தேசிகாச்சாரி. I speak 6 languages. ஒரு பாஷை பேசுவேன். தெலுங்குல பாகுன்னாரா, கன்னடத்துல ஊட்டா மாடுதியா, மலையாளத்துல என்னு வரைஞ்சு, ஹிந்தியில பச்சே கைசியூ அப்படின்னா குழந்தை எப்படி இருக்கிறேன் அர்த்தம். ஆட்டோ. நா சைக்கிள் ரிக்ஷா. ஏன் சார்? Totally economical condition is collapsed. இந்த bladder பார்த்த உடனே I feel that when I was in London, இந்த ஃபுட்பால்ல எத்தனை செஞ்சுரி அடிச்சிருக்கேன் தெரியுமா? விம்பிள்டன்ல எத்தனை கோல் போட்டிருக்கேன் உனக்கு தெரியுமா? You know Martina Navratnova? ஐயா, நம்ம கையில பேட்டரி சரக்கெல்லாம் கிடையாது நாயனா.
அசல் ஒரிஜினல் வாழைப்பழத்துல தயார் பண்ணது. வாழைப்பழம் சொல்லு. வாழைப்பழம். 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 நீ எல்கேஜில இருந்து படிக்கிறா. சார் வாங்க சார் போலாம், டைம் ஆச்சு சார். 20 ரூபாய் வச்சிருக்கிறியா? எடுத்து கொடுத்துடு. நீ ஃபைல்ல இருந்து திருத்தனமா எடுத்து பார்த்து நான் பார்த்துட்டேன். கொடுத்துடு. இன்னும் கொஞ்சம் ஊத்து. இதுல கொசுறு வேறையா? சார் சார் எந்த வீடுன்னு சொல்லுங்க சார். எந்த வீடுன்னு தெரிஞ்சா நான் சொல்ல மாட்டேனா? இந்த வீடு மாதிரி தான் தெரியுது. சீதான்னு கூப்பிடு. ஐயோ நான் மாட்டேன் சார், ஏற்கனவே தகராறு. நான் கூப்பிடுறேன். சீதா, சீதா. அனல் பறக்கிற மாதிரி ஒரு பொண்ணு வந்து நிக்குதா? ஆமா சார். அதான் என் தங்கச்சி. வணக்கம்மா. யோ புடியா? பூச்சிட்டியா? நம்ம வீடு வந்துச்சு இல்ல? இல்ல, நம்ம வீட்டுக்கு வந்திருக்கோம். அதே கரெக்ட். வெயிட். ஃபுல்லா எடுத்துட்டேன். எங்கெங்க சுத்தணும் அங்கெல்லாம் வாந்தி எடுக்காம இங்க வந்து எடுத்திருக்கிறோம் பார். தட் இஸ் பிரிட்டிஷ் ஸ்டைல். ஆக்ஸ்போர்ட்ல படிச்சு என்ன பிரயோஜனம்? நடுரோட்ட நாசப்படுத்தாம சொந்த பிளாட்ல வந்து எடுத்திருக்கிறோம் பார். ஒன்ஸ் மோர் ஐ அம் டெல்லிங், தட் இஸ் பிரிட்டிஷ் ஸ்டைல். பாத்தியா, கடன்காரங்க எல்லாம் வீட்டுக்குள்ளே வந்து படுத்து கிடக்குறாங்க. இப்படி குடிச்சிட்டு வந்து நிக்கிறியே, 1ஆம் தேதி ஆனா உனக்கு இதே பழப்பா போச்சு. ஏன் ஒருத்த கடை வாங்குறான்? இல்லாதனால தானே வாங்குறான். இருந்தா திருப்பி கொடுக்க மாட்டேனா? அதுக்காக ராத்திரிலாம் வந்து படுத்துக்கிறதா? I say all of you get out! சார் புடியா? புடியாண்ணா? 1ஆம் தேதி ஆனா யார் சம்பளம் வாங்குறாங்கன்னு பாத்துக்கிட்டு இருந்து ஏமாத்தி சாராய ஊத்தி கொடுத்து மொத்த படத்தை அமுக்கான்னு எத்தனை பேரியா இருக்கீங்க? நீங்க எல்லாம் உருப்பட மாட்டீங்க. நாசமா போவீங்க. என்ன மாதிரி பாக்குற? அவுட். கெட் அவுட். கெட் அவுட். I say get out. நீ பேச. யோ நாயரே, ஸ்ட்ராங்கா ஒரு டீ குடியா. ஆமா, வாங்கின கடனை கொடுக்க வக்கில்ல, உனக்கு டீ வேறயா? பாஸ்கர், ஜெய் பாஸ்கர். ஐய் பையா, ஏன் ஓடுற? ஐய் பையா, நான் 100 மீட்டர்ஸ் ரேஸ்ல ஃபர்ஸ்ட் வந்தவன் நானு. நீ ஓட முடியாது என்கிட்ட. பிடிக்கிற பாரு முன்னே. குட் மார்னிங் சார். உங்களை பார்க்கறதுக்காக ஓடி வந்தேன். நீங்க இங்க உட்கார்ந்து இருக்கீங்க. நான் கூட உன்னை பார்க்கலான்னு தான் வந்தேன். வர வழியில கால் வலிச்சது, உட்காந்துட்டேன். சாரி மை சன். நேத்து என்னால உனக்கு வீணா கெட்ட பேரு. என் தங்கச்சி கண்ணா பின்னான்னு திட்டி இருப்பாளே. அவ்வளவா திட்டல சார். கொஞ்சம் மானரோசம் அதிகமா இருந்திருந்தா நேத்து தற்கொலை பண்ணிருக்கணும். அது கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால அப்படியே அட்ஜஸ்ட் ஆச்சு. நோ 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 நோ, டோன்ட் டாக் லைக் தட். நம்ம தேசிகாச்சாரி வீட்டுக்கு போவோம். வேண்டாம் சார், நானே எப்படியாச்சும் ஒரு வேலை தேடிக்கிறேன். நம்ம இப்ப உண்மையிலேயே தேசிகாச்சாரி வீட்டுக்கு போய்தான் ஆகணும். ஏன்னா என்கிட்ட இருந்த பணமும் செலவாய் போச்சு, உங்ககிட்ட இருந்த பணமும் பிளாடருக்கு போயிடுச்சு. We'll go, shall we? என்னடா ப்ரொஃபசர், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. வேகாத வெயிலையும் மெட்ராஸ்ல கோட்டு போடுறதா 2 பேர் தான். ஒன்னு நீ, இன்னொன்னு விஜிபி பிரதர்ஸ். யார் இந்த பையன்? எக்ஸிபிஷனை காணா போன குழந்தை மாதிரி பேந்த முடிக்கிறான். He is my brilliant student. BL படிச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். உங்ககிட்ட தான் ஜூனியரா சேருவன்னு அடம் பிடிக்கிறான். அவனை வச்சு நீ பெரிய ஆளாவு. வாட்ஸ் யுவர் நேம்? MRSKV ஜெயபாஸ்கர். என்ன படிச்சிருக்க? BSc BL. அது என்ன, அது பிஎஸ்சி பிஎல்? அது மெடிக்கல் சேரணும்னு BSc முடிச்சேன் சார். சீட்டு கிடைக்கல, BL தான் கிடைச்சது. அதான் படிச்சிட்டேன். அப்போ பிஎல் சீட் கிடைக்கலனா பிகாம் படிச்சிருப்பியா? லட்சியம் இல்லாம வக்கீலுக்கு படிச்சால் எனக்கு தேவையில்லை. கெட் அவுட். கெட் பேக். நீ மட்டும் என்னடா லட்சியத்துக்காக பச்ச? உங்க அப்பன வக்கீலு, உன் தாத்தா வக்கீலு. பழைய கோட்டை வீணாக கூடாதுன்னு வக்கீலுக்கு படிச்சவன் நீ. So don't ask silly questions.
ஆஸ்க் இன்டெலெக்சுவல் கொஸ்டின். அறிவுபூர்வமா ஏதாவது கேளுடா. மிஸ்டர் ஜெயபாஸ்கர், ஒரு குடும்பத்துல மூத்த பையனுக்கு தான் சொத்து சேரணும்னு அப்பா உயிர் எழுதி வச்சுட்டு இறந்து போயிடுறாரு. ஆனா அவருக்கு பிறந்ததும் ரெட்ட குழந்தை. 2 பேருமே சொத்து எனக்கு தான் வேணும்னு சொல்றாங்க. நீங்க யாருக்காக வாதாடுவீங்க? நான் 2வது பிறந்த குழந்தைக்கு தான் வாதாடுவேன் சார். ஏன்னா கர்ப்பப்பையில முதல்ல ஒரு கரு உருவாகுது, அது முதல் குழந்தை. 2வது ஒரு கரு லேட்டா உருவாகுது. ஆனா பிறக்கும் போது 2வது உருவான கரு முதல் குழந்தையாவும் முதல்ல உருவான கரு 2வது குழந்தையாவும் பிறக்குது. மருத்துவ ரீதியா முதல்ல உருவான கரு தான் மூத்த குழந்தைன்னு நிரூபிச்சிருக்காங்க. இதே மாதிரி ஒரு கேஸ முகமது அலி ஜின்னா 2வது பிறந்த குழந்தைக்காக வாதாடி அவன் தான் மூத்தவன் நிரூபிச்சு சொத்தை வாங்கி தந்திருக்காரு சார். மிஸ்டர் ஜெயபாஸ்கர் சார், நீங்க சொன்ன பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாளைக்கு நல்ல நாள், நாளைக்கே நீங்க வேலைக்கு வரலாம். ஓகே? பட்டப்படிப்பு தேவையில்லை கனம் கோர்த்தார் அவர்களே. சட்டப்படிப்பில் சாரமில்லை கனம் கோர்த்தார் அவர்களே. பட்டப்படிப்பு தேவையில்லை கனம் கோர்த்தார் அவர்களே. சட்டப்படிப்பில் சாரமில்லை கனம் கோர்த்தார் அவர்களே. என் நெஞ்சில் பொய்யில்லை, என் சொல்லில் மெய்யில்லை. என் நெஞ்சில் பொய்யில்லை, என் சொல்லில் மெய்யில்லை. மெய் சொல்லாமல் கொள்ளாமல் தீர்ப்பும் இல்லை. பட்ட படிப்பு தேவையில்லை கனம் கோர்த்தார் அவர்களே. சட்ட படிப்பில் சாரமில்லை கனம் கோர்த்தார் அவர்களே. வழக்காடும் போது கருப்பாட ஏனோ எழுதாத உண்மை இருளோடுதானோ. சட்டம் உடைப்பவன் சட்டம் படைக்கிறான், தடுக்க வழியில்லையோ. நீதிபதி சொல்வதை சட்டசபை கேட்பதா? சட்டசபை சொல்வதை நீதிபதி கேட்பதா? உள்ளபடி நாட்டில் இந்த நீதிமன்றம் நீதியை காக்குமே. பட்ட படிப்பு தேவையில்லை கனம் கோர்த்தார் அவர்களே. சட்ட படிப்பில் சாரமில்லை கனம் கோர்த்தார் அவர்களே. பாலோடு நீரை
சேர்த்தால் தான் குற்றம், நீரோடு பால் சேர்த்தால் கேட்காது சட்டம். விதி தெரிந்தவன் சதி புரிகிறான், தப்பித்துக் கொள்ள பார்க்கிறான். சட்டத்தில் உள்ள ஓட்டையை சகலருக்கும் காட்டுவே, அறியவில்லை பாமரன் அவனை கரை ஏற்றுவே. பழைய சட்டம் போதும் போதும் ஏழை வாழ விதிகளை மாற்றுவே. பட்ட படிப்பு தேவையில்லை கனம் கோர்த்தார் அவர்களே, சட்ட படிப்பில் சாரமில்லை கனம் கோர்த்தார் அவர்களே. என் நெஞ்சில் பொய்யில்லை, என் சொல்லில் மெய்யில்லை. என் நெஞ்சில் பொய்யில்லை, என் சொல்லில் மெய்யில்லை. மெய் சொல்லாமல் கொள்ளாமல் தீர்ப்பும் இல்லை. என்ன பாஸ்கர் தயங்கி நின்னுட்ட? தைரியமா உள்ளவா. அம்மா வாங்க ராமையர் வாங்க. யாரு அம்பி கண்ணெல்லாம் பெருசா இருக்கு? சார் கிட்ட புதுசா ஜூனியரா சேர்ந்திருக்கான். அதானே பார்த்தேன். காலங்காத்தால கேட்டு வாசல்ல நின்னுட்டு அந்த மொழி முழிக்கிறச்சே நினைச்சேன் இந்த ஆத்துக்கு ஜூனியர் ஆசிரியத்துக்கு தான் வந்திருக்கணும்னு. என்னப்பா பேரு? MRSKV ஜெயபாஸ்கர். நன்னாவே இருக்கு. உன்னை பாஸ்கின்னு கூப்பிட்டமா? சேச்சா சேச்சா வர வர நம்ம பிளாட்ல குடியிருக்கிறவா ஒத்துருக்கான ஒரு பயமே இல்லாம போயிடுது. பேசாம ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புங்க சொல்றேன். பின்ன என்ன 1ஆம் தேதி வர வேண்டிய வாடகை 4ஆம் தேதி அனுப்புறா. அதெல்லாம் கொடுத்துருவா. என்ன டிபன் கேரியரை மறந்துட்டேனே. as usual புளியோதரையும் தயிர் சாதமும் வச்சிருக்கேன், சாப்பிடுங்க. இவாளுக்கெல்லாம் பொறையும் டீம் போறோம். அதெல்லாம் வைட்டமின் சி இருக்கு. தள்ளுங்க. மார்னிங் கணேஷ் சார். நாம தள்ளுவா. குந்திங்கனா வாங்க. எங்காத்த வண்டி கவாஸ்கர் மாதிரி முதல்ல தான் ஸ்டார்டிங் ட்ரபிள். தள்ளினா செஞ்சுரி தான். இந்தாங்க டவல மறந்துட்டேன் ராமையர். அவன் கேஸ் கட்டியே மறந்துறான். சீக்கிரமா போய் தள்ளுங்க. கோர்ட்டுக்கு எப்படி சார் வரது? கோர்ட்டுக்கா? ஒண்ணு செய், மாமி கிட்ட போய் நீ என்ன செய்யணும்னு கேளு, அவங்க சொல்லுவாங்க. புறப்படியா? பெருமாளே, ஆடம்பரம் ஆடம்பரம்னு மனுஷன் ஏன் தான் காசை கரியாக்குறாளோ தெரியல. அம்மா குடிக்க கொஞ்சம் தண்ணி வேணும். கொண்டு குடிச்சுக்கோ. ஏன்பா ஏமா இப்படி கஷ்டப்படுறீங்க? வேலைக்கு ஒரு ஆள் வச்சுக்க வேண்டியதானே? ஏன் நோக்கு என்ன வேலை? வழக்கமா எங்களை வரண்ட வர ஜூனியர்ஸ்க்கெல்லாம் இந்தாத்து கிச்சன்ல தான் ட்ரைனிங்கே ஆரம்பம். தண்ணி குடிச்சிட்டியோ? குடிச்சிரும். குடிச்சிட்டு லா பாயிண்ட்ஸ் எல்லாம் மனசுல நன்னா ஒரு தடவை தியானம் பண்ணிட்டு டேபிள்லாம் இறஞ்சி கிடக்க பாரு, சத்த க்ளீன் பண்ணிடு. என்ன தண்ணி குடிக்கலையா? குடிக்கிறேன். சமைக்க தெரியுமோ? தெரியாது. நான் கத்து தரேன். வெரி சிம்பிள். ஐயே, என்ன புதுசா கோர்ட்டுக்கு வந்த வக்கீல் ஆட்டமா மச மசன் முடிச்சுட்டு ப்ரொசீட். ஐயா கிட்ட வேலைக்கு சேர்ந்த உடனே கேஸ் கட்ட கையில கொடுத்து அப்படி கோர்ட்டு கூட்டிக்கிட்டு போவார்னு ஒரு கற்பனையோட இருந்தேன். முட்டைக்கோச வெட்ட சொல்றீங்களே. வந்த அன்னைக்கே கோர்ட்டுக்கு போனோங்கிற ஆசை வந்துடுதா? இப்போ நீ லா காலேஜ்ல ஜாயின் பண்ற. சேர்ந்த அன்னைக்கேவா டிகிரியை தூக்கி கையில கொடுத்துருவா? இல்லையே, 2 வருஷம் கழிச்சு தானே வாங்கிக்கிற. அதே மாதிரி இந்த அத்திலேயே இரு. சாரண்ட வர கட்சிக்காரால எல்லாம் நன்னா பாத்துக்கோ. சார அவளோட ப்ராப்ளத்தை எல்லாம் எப்படி சால்வ் பண்றாருன்னு பார்த்து புரிஞ்சுக்கோ. அதுக்கப்புறமா கோர்ட்டுக்கு போறேன்னு வச்சுக்கோ, சிம்ஹம் மாதிரி நிக்கலாம். கேஸ் நடத்த 5-6 வருஷம் ஆகும் போல இருக்கே. ஏறத்தாழ ஆகும். ஐயோ, அதுக்குள்ள நான் மனப்பாடம் பண்ணி வச்சு ஈபி கோல இடியாப்ப மாதிரி கரைஞ்சிருமேமா. ஏமா சிரிச்சீங்களா? ஆமா, நல்லா இருக்குது. சின்ன வயசுல இன்னும் நன்னா இருப்பேனாக்கும். ஹலோ. Can you speak to Mr. Desikachari please? எஸ், நான் தான் பேசுறேன். வணக்கம் சார். நான் உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நேர்ல பார்த்தது இல்ல. இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் உங்களை மீட் பண்ண முடியுமா? சார், இன்னைக்கு ஈவினிங் நான் வண்டி அனுப்புறேன். என்னோட அட்ரஸ் 153 செகண்ட் கிராஸ் ஸ்ட்ரீட், பெசன்ட் நகர். உங்களால வர முடியுமா? என்ன சார் பேசாம இருக்கீங்க? வரீங்களா? கண்டிப்பா வரணும் சார். Thank you சார்.
சார் இவர்தான் எங்க அண்ணா சந்துரு. அண்ணா இவர்தான் அட்வொகேட் தேசிகாச்சாரி, பெரிய லாயர். உங்க பிரதருக்கு கண்ணு தெரியாதா? எனக்கு கண்ணு தான் தெரியாது, ஆனா கணக்கு ரொம்ப கரெக்டா இருக்கும். ஏன் சார் பயந்துட்டீங்களா? உட்காருங்க. எனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு மத்தவங்க நினைச்சிட கூடாதுங்கிறதுக்காக எங்க அண்ணா கஷ்டப்பட்டு இதை பழகிருக்காரு. உங்க அண்ணனுக்கு எப்படி கண்ணு போச்சு? நாங்க பிறந்து வளர்ந்ததெல்லாம் மலேசியாவா இருந்தாலும் எங்க பூர்வீகம் தமிழ்நாடுதான். மலேசியாவில எங்க அப்பா சம்பாதிச்சு சேர்த்த சொத்தை எல்லாம் இன்னைக்காவது ஒரு நாள் தமிழ்நாட்டுக்கு திரும்பி வருவோங்கிற நம்பிக்கையில படேசாவை பார்ட்னரா சேர்த்து இன்வெஸ்ட் பண்ணாரு எங்க அப்பா. ஆனா அந்த படேசா ஆளை வச்சு எங்க அப்பாவை கொன்னுட்டா. மலேசியால இருந்து திரும்பி வந்த நானும் எங்க அண்ணனும் எங்க சொத்தை திருப்பி கேட்கறதுக்காக படேசா வீட்டுக்கு போனோம்.